ஹாய் கைஸ். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் போடுற வேகன்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகணும்னா ப்ளீஸ் இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு வேலிட் ரீசனும் இருக்குது. நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பயுமே ஒரு ஸ்டார்ட் டேட்டும் ஒரு எண்ட் டேட்டும் இருக்கும். எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வேகன்சி வீடியோ தெரிய வந்தால் தான் நீங்கள் இந்த வேகன்சிக்கு எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஸோ உடனுக்குடனே நான் போடுற வேகன்சி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களால் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸு வேலை தேடிட்டு இருக்கவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த சேனலை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோ தி நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கம்பெனி. இவங்க ஒரு 170 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 170ல் 50 வேகன்சி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் 120 வேகன்சி ஜென்ரலிஸ்ட் வேகன்சியாகவும் இருக்குது. ஒரு கேண்டிடேட் ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு மாத்திரம்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் இந்தியன் நேஷ்னலாக இருக்கணும். இதுலேயும் சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நேபாள், பூட்டான் அண்ட் திபெத்தியனாக இருந்தால் 1962 1 ஜனவரிக்கு முன்னாடி பெர்மனெண்ட்டாக இந்தியாவில் செட்டில் ஆனவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில கண்ட்ரிஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியன் ஒரிஜின் யாராவது பெர்மனெண்ட்டாக இந்தியாவில் செட்டில் ஆகிருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அவங்களும் இந்த வேகன்சி பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோடைய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இந்த இம்பார்ட்டன்ஸ் டேட்ஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது 10th செப்டம்பர் 2024. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 29th செப்டம்பர் 2024. இது 3 ஃபேஸாக நடக்கிற செலெக்ஷன். ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். அதோட டென்டேட்டிவ் டேட் 13th அக்டோபர் 2024. ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 17th நவம்பர் 2024ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபேஸ் 1லேயும் பாஸ் பண்ணி ஃபேஸ் 2லேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் 3ல் இன்டர்வியூ அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களோட செலெக்ஷன் இருக்கும். மெடிக்கலி ஃபிட்டாகவும் நீங்கள் இருக்கணுன்றது இவங்களோட இன்னொரு கண்டிஷன். இதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்குது. அதோட சர்வீஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் செலக்டட் கேண்டிடேட்டு இந்தியாவில் எந்த இடத்துலையும் இவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுற இடத்துல கண்டினியூஸாக 5 years ஒர்க் பண்ணணுன்றது இவங்களோட கண்டிஷன். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீமில் நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா 10 years உங்களால் வேறு ஸ்ட்ரீமுக்கு மாற்றிக்க முடியாது. அதே பொசிஷனில் தான் ஒர்க் பண்ண முடியும். ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறது ஒரு 1 year இருக்குது. ஒரு கேரண்டீட் பாண்டு ஒன்று கேட்குறாங்க. அது 4 yearsக்கான பாண்டு. இந்த கேரண்டீட் பாண்டு அவங்க கம்பெனியில் 4 yearsக்கு நீங்கள் ரிசைன் பண்ண மாட்டீங்க, கண்டினியூஸாக ஒரு சர்வீஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான பாண்டு தான். நடுவில் ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் ரிசைன் பண்ண வேண்டி வந்தால் அவங்களோட ஃபுல் கிராஸ் சேலரி, அவங்க பே பண்ண ஃபுல் கிராஸ் சேலரியை நீங்கள் திருப்பி கட்ட வேண்டி இருக்கும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன் சிம்பிளாக. மோர் டீட்டெயில்ஸு அவங்களோட வெப்சைட்ஸில் இருக்குது. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எந்த குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் 1 செப்டம்பர் 2024க்கு முன்னாடி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஜென்ரலிஸ்ட் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா எனி கிராஜுவேட்டாக இருக்கலாம், ஆர் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கலாம், இந்தியாவில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், 60% மேலே மார்க் வாங்கியிருக்கணும். இதுலேயும் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/STயாக இருந்தால் 55% மார்க்ஸ் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்கணும், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்கலாம், இல்லை MBA ஃபினான்ஸ் படித்தவங்க. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஏஜ் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசு ஆயிருக்கணும், மேக்ஸிமம் 30 வயசு இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும்.
இது 1/9/2024 இருக்கிற ஏஜ். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வெறும் 100 ரூபாய் தான். மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்கும் 850 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸு இந்தியா முழுக்க நிறைய இருக்குது. ஆனால் பர்டிகுலராக நான் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு மாத்திரம்தான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரியில் ஒரு சென்டரும், தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூரில் இருக்குது. ஃபேஸ் 1ல் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் 2ல் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சென்டர் மட்டும்தான், சென்னை, பாண்டிச்சேரியில் கூட கிடையாது சென்டர் ஃபேஸ் 2க்கு. அதே மாதிரி ஒரு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இவங்க தராங்க ஃப்ரீயாக. அது எஸ்சி எஸ்டி ஓபிசியில் நான் கிரீமி லேயருக்கும் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கும் தராங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் போதே, இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணும் போதே நீங்கள் அதுக்கான ரெக்வஸ்ட்டும் ஃபில் பண்ணியிருக்கணும். அதுக்கான ரெக்வஸ்ட் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயும் ப்ளஸ் நீங்கள் கொடுக்க போகிற மொபைல் நம்பர் இமெயில் ஐடியிலையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபைல் சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் ஸ்கேன் வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி கலர் ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் பிளாக் இங்கில் ஒயிட் பேப்பரில் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இது வந்து ஒயிட் பேப்பரில் ப்ளூ ஆர் பிளாக் இங்கில் உங்களோட தம்ப் இம்ப்ரெஷனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை ஒரு இமேஜாக எடுத்து வச்சுக்கணும். அந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ரொம்ப ஸ்மஜ்ஜாக இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கும். அது ஒரு 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கலாம். அதே மாதிரி மற்ற டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது எப்பயுமே ஜேபிஇஜி ஃபைலாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அது 2ல் தான் அவங்க எல்லா கம்யூனிகேஷனும் உங்களுக்கு தருவாங்க. ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் நீங்கள் உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ரன்னிங் லெட்டர்ஸில் எழுதணும். நீங்கள் மாத்திரம்தான் எழுதணும். அது இங்கிலீஷில் மாத்திரம்தான் எழுதணும். வேறு எந்த லாங்குவேஜில் எழுதியிருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த டிக்ளரேஷனை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை ஸ்கேன் பண்ணும் போது அதை ஜேபிஇஜி ஃபைலாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதோட ஃபைல் சைஸ் 50லேருந்து ஒரு 100 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா www.newindia.co.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களை நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குள்ளே போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸு கேட்பாங்க. உங்களோட நேமு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஒரு பாஸ்வேர்டும் சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணி தரும். அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எஸ்எம்எஸ்ஸாகவும் இமெயிலாகவும் வரும். இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி வெளியே வந்துட்டு அந்த லிங்க்குள்ளே போகும்போது அந்த நீங்கள் நோட் பண்ணி வச்ச அந்த ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்தா உள்ளே போகும். அதுக்கப்புறம் மற்ற ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வரும். அதில் வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களோட டீட்டெயில்ஸை. இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.newindia.co.in. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது 10th செப்டம்பர். ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிறது 29th செப்டம்பர் 2024. தேங்க்யூ கைஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நான் வேலிட் ரீசனை நான் சொல்லியிருக்கேன். இந்த க்ளோஸ் டேட்டுக்குள்ளே நான் போடுற வேக்கன்சி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆனால் மாத்திரம்தான் நீங்கள் இந்த பொசிஷனுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.